இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சுருக்க வாய்ப்பே இருக்காது. சூப்பரான டேஸ்டியான ரொம்ப க்ரன்ச்சியாகவும் நல்லா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான ஒரு மினி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மேஷர் வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், தனியாத்தூள், உப்பு, சோம்பு, சீரகம், மிளகுத்தூள், கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டரை எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக தண்ணியை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டியாக உருண்டையாக மினி போண்டாவாக இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கவே கூடாது. அவ்வளோதாங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக ரிச்சான டேஸ்ட்டில் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை கண்டிப்பாக யாருமே ட்ரை பண்ணியிருக்க முடியாது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.